வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, ஆன்லைன்ல தர்ஷனம் புக்கிங் ஜூலை மாதத்துக்கு சம்பந்தப்பட்டு இந்த மாசம் ரிலீஸ் பண்ணாங்கல்ல. இந்த மாசம் 19ஆம் தேதியிலிருந்து ஒன் பை ஒன் அந்த புக்கிங்ல அவங்க ரிலீஸ் பண்ண சம் மினிட்ஸ்லயே முடிஞ்சு போச்சு. கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் பக்தர்கள் கேட்டிருந்தது வந்து, நாங்க ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கிடைக்கலன்ற மாதிரி கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருக்கீங்க. ஹை டிமாண்ட் இருக்கு. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா, ஜென்ரலா வருஷம் ஏப்ரல், மே, ஜூலை வரைக்கும் கொஞ்சம் க்ரௌட் அதிகமா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ ஆன்லைன்ல கிடைக்காதவங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் இருக்குல்ல, அது ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுலயும் நீங்க ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த ஏப்ரல் மாசம் வந்து மே மாதத்துக்கு சம்பந்தப்பட்டது ரிலீஸ் பண்ணாங்க, ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ். அதே போல நெக்ஸ்ட் மந்த் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த மாசம் ஜூலை இது ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் தி ஆப்ஷனை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இது ஆன்லைன்ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுல புக் பண்ணோம்னா 300 ருபீஸ் கியூ லைன் இருக்குல்ல, அதுல அலோவ் பண்ணுவாங்க. ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமத்துல நம்ம மஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற அலிப்பிரியில டெய்லி நடக்கும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சேம் டேலியே மத்தியானத்துல இருந்து அதே நாள்ல நம்ம புக் பண்ண அதே ஷெட்யூல்லயே மத்தியானத்துல இருந்து 300 ருபீஸ் கியூ லைன்ல தர்ஷனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க, மூலவர் தர்ஷனத்துக்கு. ஸோ இதுல நீங்க புக் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஆன்லைன்ல நாங்க ட்ரை பண்ணி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு நினைச்சவங்க சர்வ தர்ஷனத்துல வர்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி சர்வ தர்ஷனத்துக்கு, அதாவது டோக்கன் வாங்கிக்கிட்டு போறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி கிரௌட் அதிகமா இருக்கு டோக்கன் வாங்குறதுக்குன்னு பார்த்தோம்னா. இது சம்மர் சீசன் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க வந்து ஈவினிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது நம்ம வாங்கலாம். மேக்சிமம் இந்த சம்மர் சீசன்ல வர்ற பக்தர்கள் சர்வதர்ஷனத்துக்கு போகணும்னு நினைச்சவங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு போறதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. நான் ரெகுலரா எல்லா வீடியோலும் நான் இது சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். இது சொல்லிதான் ஆகணும். ஏன்னா எந்த டோக்கன் இல்லாம போனோம்னா டைம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். தர்ஷனத்துக்கு போற டைம் வீக்கெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா 24 மணி நேரம் வரைக்கும் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 10th கிளாஸ், +1, +2 இதெல்லாம் ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதனால க்ரௌட்ன்றது இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஈவினிங்கே திருப்பதியில் இருந்தோம்னா டோக்கன்ன்றது வாங்கலாம். மேக்சிமம் வீக் டேஸ்லேயே பிளான் பண்ணுங்க டோக்கன் வாங்குறதுக்கு, அதாவது தர்ஷனத்துக்கு போறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அகாமடேஷன்ன்றது ஆஃப்லைன்ல கிடைக்குது. ஆனா மேக்சிமம் திருமலால அகாமடேஷன் ஆஃப்லைன்ல ட்ரை பண்றவங்க early மார்னிங் டைம்லயே சிஆர்ஓ ஆஃபீஸ் அண்ட் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா நம்ம ஆஃப்லைன் ரூம்ன்றது வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே போல டிடிடி வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த சிஆர்ஓ ஆஃபீஸ் ஆண்ட ஆஃப்லைன் அகாமடேஷன் அலாட்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து பிரான்ச்சஸ் வச்சு பண்ணணுன்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் அகாமடேஷனுக்கு சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரான்ச்சஸ் வச்சு இஷ்யூ பண்ணுவாங்களான்ற அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி திருமலால சிஆர் ஆஃபீஸ் தான் நம்ம போய் ஆஃப்லைன் அகாமடேஷன்ன்றது நம்ம வாங்கணும். மேக்சிமம் early மார்னிங் டைம்ல போற மாதிரி பிளான் பண்ணிட்டோம்னா ஆஃப்லைன் அகாமடேஷன்ன்றது வாங்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா, திருமலா அண்ட் திருப்பதி ஸ்ரீவாரி வாலண்டரி சேவால யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா, ஆன்லைன்ல வந்து ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட வாலண்டரி சேவா இந்த ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி ரிலீஸ் பண்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பக்தர்கள். ஸோ அதோட அப்டேட் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன், அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நடப்பாதையில நடந்து போற பக்தர்கள், அதாவது அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கு செப்பரேட்டா எந்த டோக்கனும் இஷ்யூ பண்றது கிடையாது. கமெண்ட்ஸ்ல நிறைய பக்தர்கள் காமனா கேட்கிற டவுட் இது. அலிப்பிரி நடப்பாதையில நாங்க நடந்து போகலாம்னு இருக்கோம் என்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நடந்து போகிறவங்க போகலாம். அங்க வந்து செப்பரேட்டா எந்த டோக்கனும் இஷ்யூ பண்றது கிடையாது. திருப்பதியில் இஷ்யூ பண்றாங்கல்ல, ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ், இது 3 இடத்துல எங்கேயாவது டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம நடந்துனா போகலாம், பை பஸ்ஸனா போகலாம். அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போகும்போது அந்த வேலெல்லாம் எங்க டோக்கன் இஷ்யூ பண்றது கிடையாது இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்களுக்கு அங்க இஷ்யூ பண்றாங்க. காலையில ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணி நடுவுல டெய்லி இஷ்யூ பண்றாங்க.
ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்கள் வந்து அங்க டோக்கன் வாங்கிக்கிட்டு மஸ்டா நடந்து தான் போகணும் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம். ஓகேங்களா? ஏன்னா, அங்க ஆன் தி வேல போகிற வழியில 1200வது படி ஏரியால ஸ்கேன் பண்றாங்க அங்க டோக்கன. மஸ்ட்டா ஸ்கேன் பண்ணிட்டா தான் நம்மள தரிசனத்துக்கு அலோ பண்ணுவாங்க. ஸோ இங்க மெயின் பாயிண்ட் வந்து அலிப்பிரி நடப்பாதையில நடந்து போற பக்தர்களுக்கென்று செப்பரேட்டா எந்த டோக்கனும் கிடையாது. மேக்ஸிமம் மார்னிங், எர்லி மார்னிங் டைம்லயே நடந்து போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட். திருமல ஸ்ரீவாரி தரிசனத்துக்கு சர்வ தரிசனம் டோக்கன்ன்றது இஷ்யூ ஸ்டேட்டஸ் எல்லாம் நம்ம ரெகுலரா நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அந்த வேளை வர்ற பக்தர்களுக்கு. ஸோ இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.